ஹாய், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனம் கிளாத்து ஃப்ராக். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளேட்டாக வச்சு கீழே ஒரு ப்ரில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பஃப் வச்சு எலாஸ்டிக். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து சாரியில் இன்னொன்று ஸ்டிச் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து அளவு டாப், ஓகேவா? இதே மாதிரி என்ன சாரிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குல்ல, தகுன்னு மினுங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சில்க். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் போட்டு ரவுண்ட் நெக்கு, சென்டரில் ஒரு வீ கட்டை வச்சு ரோப் வச்சு இந்த மாதிரி நாட் போட்டிருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் தான், ஆனால் என்னால் எலாஸ்டிக் வைக்க முடியல. இந்த மாதிரி பஃப் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எலாஸ்டிக் வந்து இந்த மாஸ்க் எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க, இதில் தான் வைக்கணும். ஆனால் இது இழுத்தோன்னா அந்த சுருக்கே வரமாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. அதனால வேறு இந்த நம்ம ரப்பர் பேண்ட்டுக்கெலாம் உருண்டையாக போடுவோம் இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேயும் வைக்க முடியல. இன்னொன்று நம்ம பேண்ட்டுக்கு வைக்கிற எலாஸ்டிக் அதுலேயும் வைக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து யூஸ் ஆகலை. அதனால நான் இந்த மாதிரி பஃப் வச்சு ப்ளீட் வச்சு எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கீழே லாஸ்ட்டில் வந்து ப்ரில் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? பாருங்கள், இது ஆனால் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. இது தைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே கடவுளே, என்ன சொல்கிறது, வலிக்கிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, வலுன்னு இருக்குது. நம்ம தைக்கும்போது நான் ஒரு பக்கம் தைச்சா அது ஒரு பக்கம் போகுது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக், ஓகேவா? இப்போ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்சிச்சுன்னா அந்த பாப்பா வந்து போட்டு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டு லாஸ்ட்டில் வந்து போடுறேன் பாருங்கள், ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.